இப்ப 3வது மேட்ச் வந்து டிசைடர் மாரி கிட்டத்தட்ட யார்ரா இந்த சீரிஸ வின் பண்ண போறா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது களமிறங்கின ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்ச நஞ்ச அடிலாம் இல்லைங்க. ஆஸ்திரேலியா மென்ஸ் டீம் மாதிரியே செம பெர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 414 ரன்னு. அது அவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோராவும் இப்ப ஆஸ்திரேலியா டீமுக்கு இருக்குது. அதாவது ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீமுக்கு யார் யாரெல்லாம் அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பெரி, பெத்து எல்லாருமே அடிச்சிருக்காங்க. சரி, அந்த ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆஸ்திரேலியா டீம்ல பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா 81 அடிச்சிருக்காங்க, எலிஸ் பெரி 68 அடிச்சிருக்காங்க, பெத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 138 ரன் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த செஞ்சுரி தான் வந்து இவ்வளோ பெரிய இந்த ரன்னை வந்து அவங்க அடையறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே போல கார்ட்னர் வந்து ஒரு 39 ரன் அடிச்சிருந்தாங்க. சரி, இந்தியா சைடில் பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவர் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் விக்கெட்ஸும் ரேண்டமாக எடுத்துகிட்டே இருந்ததுனால தான் 47.5க்கு 413 ரன் எடுக்கும்போது ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா. இப்போ இந்தியா தரப்புல யார் யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரேணுகா சிங் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க, தீப்தி சர்மா 2 விக்கெட், அடுத்து அருந்ததி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க.